ஹாய். ஸோ இப்போ நான் வந்து அனிமல் படம் பற்றி பேச போகிறேன். நார்மலாக வந்து ஒரு படம் இல்லை ஒரு புக் ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் வந்துச்சுன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் தியோரிட்டிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் த ஒர்க் வந்து இஸ் இட் டீச்சிங் ஆர் இஸ் இட் டிலைட்டிங், லைக் அது உங்களை அம்யூஸ் பண்ணுதா இல்லை என்டர்டெயின் பண்ணுதா இல்லை புதுசாக ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குதா இல்லை நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை காமிச்சு கொடுக்குதா, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் தான் ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க்கை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனால் இது எதுவுமே இந்த படம் பண்ணல. நார்மலாக ஒரு ஸ்டோரி இல்லை இந்தியன் சினிமா ஜென்ரலாக வந்து ப்ரொட்டகானிஸ்ட்டை ட்ரைவ் பண்ணி தான் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ ப்ரொட்டகானிஸ்ட்ன்றவன் நம்மளோட டாபிக்ஸில் நம்மளோட டேர்ம்ஸில் பேசிக்லி ஹீரோ. ஸோ ஹீரோன்னு இருக்கவன் அவனோட லைஃப் ஸ்டோரி இல்லை அவனோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை கவர் பண்ணி தான் படம் இருக்கும். இது வந்து க்ரீக் ட்ராஜடி இந்த ஃபில்மில் இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த க்ரீக் ட்ராமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. லைக் ஹீரோன்றவன் வந்து ஒரு நோபல் பர்த் இருக்கணும், அவன் ஒரு பெரிய ராஜா வீட்டு குடும்பத்துலையோ ஏதோ ஒரு நோபல் பர்த்தில் இருக்கணும், அவனுக்குள்ளே எல்லா நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், அவன் கைண்டாக இருப்பான், ஜென்டலாக இருப்பான், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், எல்லா நல்ல விஷயமும் இருக்கும். பட் அவன்கிட்ட ஏதோ ஒரு சின்ன ஃப்ளா இருக்கும், ஒரு சின்ன ட்ராஜிக் ஃப்ளா இருக்கும், அதுக்கு பேர் அமாஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமாஷியா அந்த ட்ராஜிக் ஃப்ளா தான் அவனோட டவுன்ஃபால்க்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்படி இருந்தது வந்து ஒரு நோபல் பர்த்தில் ஆரம்பிச்சு ஹீரோஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காமனர்ஸ் வந்தாங்க, ஜென்ரல் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணி, அப்புறம் ரவுடிசம் பண்ணுறவங்க, ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க ஒரு கேரக்டரையுமே வந்து ஹீரோவாக போட்டு அவங்களோட ஆடியன்ஸ் எம்பத்தைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த படத்தில் அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஹீ இஸ் வெரி மச் ஃப்ளாட், ஃபுல்லாக ஃப்ளாட் அப்படிங்கிறத படத்துலேயே அவங்களே வந்து ப்ரிமைஸாக செட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் கேரக்டர், அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஹி ஹஸ் எவ்ரி திங் தட் மனி கேன் பை எக்ஸப்ட் ஹிஸ் ஃபாதர்ஸ் லவ். ஸோ ஃபாதரோட அட்டென்ஷன் அவனுக்கு கிடைக்கல. அதுக்கு எங்கே ஒரு பாயிண்டில் ஹி பிகம்ஸ் அன் அனிமல் அண்ட் ஒரு டீனேஜோட டெம்பர் டேண்ட்ரம் இருக்கும்ல, லைக் நினச்சதை பண்ணிட்டு இஷ்டத்துக்கு அந்த டீனேஜர் டெம்பர் டேண்ட்ரம் தான் அந்த படம் ஃபுல்லாக ஹீரோ காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் நிறைய மிசோஜினிஸ்டிக் ஐடியாஸ் நிறைய, இது வந்து ஒரு ஃபார் ஃபெச்டு ஃப்ரம் ரியாலிட்டி தான். ரியாலிட்டியில் இதெல்லாம் இருக்குமா எனக்கு தெரியல. அந்த டைரக்டரோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு என்னென்னலாம் தோணுச்சோ அதெல்லாம் எழுதிட்டாரு. லாஜிக் மிஸ் ஆனாலும் சரி, ரியாலிட்டியில் இந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்கனாலும் சரி. இன்ஃபேக்ட் அங்கே அப்படியே ஒரு பிளட் ஸ்பிளாஷ் தான், ஃபுல்லாக டூ மச் ஆஃப் பிளட், பட் நத்திங் ஹேஸ் நோ லீகல் கான்சிக்வன்ஸ். அதை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் கூட வராது. லைக் எங்கே பார்த்தாலும் மசக்கர், அவ்வளோ பிளட் ஷெட். அது அவ்வளோ கதைக்கு தேவை இருக்கான்னு தெரியல. வயலன்ஸ் ஃபார் வயலன்ஸ் சேக், செக்ஸிசம் ஃபார் செக்ஸிசம் சேக், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஒரு சின்டெக்ஸ்குள்ளே அது எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை. பட் ஐ எம் சீயிங் தட் த ஃபில்ம் இஸ் டூயிங் வெரி கிரேட் இன் நம்பர்ஸ். ஏன்னு எனக்கு புரியுது. ஏன்னா யூ நெவர் கெட் டு வாட்ச் ஸ்டஃப் லைக் திஸ். நீங்கள் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இது வந்து இன் மேன்ஸ் வேர்ல்ட் நடக்குது, நாட் ஜஸ்ட் இன் மேன்ஸ் வேர்ல்ட். இங்கே நடக்கிற எதுக்குமே ஒரு லாஜிக்கல் இதுவோ இல்லை, ஐ டோன்ட் நோ, there's nothing significant there. Of course the characters have performed really well. லைக் அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க பண்ணியிருக்காங்க, they've carried out. பட் கேரக்டர்ஸ் எழுதுனதுலேயே ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்க மாதிரி, இதோ the film is like 3 hour long, ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்க மாதிரி, கேரக்டர்ஸ்க்கு ட்ரான்சிஷன் எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ அந்த டைரக்டர் அவங்களோட மைண்டுக்குள்ளே லைக் பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருட்டாயிரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் த டைரக்டர் ஹேஸ் his own belief, his own convictions, அதெல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ரஷ்மிகா கேரக்டர் அந்த கேரக்டர்லாம் வந்து அர்ஜுன் ரெட்டிக்கு வந்து கிரிட்டிசிசம், லைக் ஒரு ஓகே ஹீரோயின் அடித்தா தானே தப்பு, இப்போ நான் ஹீரோ அடிக்க வைக்கிறேன் அப்படி. ஸோ அந்த ரைட்டிங்கில் வந்து எமோஷன்ஸ் ஆஃப் லவ், லைக் ரன்பீரை வந்து ஒரு ஸ்ட்ராங் எட் ஃப்ரெஜைல் மேனாக காமிக்கணுன்றது அவங்க இன்டென்ஷன் எனக்கு புரியுது. ஆனால் அது எதுவுமே அங்கே ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அந்த ஸ்க்ரீன் பிளேலையோ நிறைய நுவான்சஸ் மிஸ் ஆகுது. அந்த ரியாலிட்டி ஆஃப் த எமோஷன் வந்து கிடைக்கவே இல்லை. பிஜிஎம் நல்லாயிருக்கு, கேரக்டர்ஸோட the way they enacted was like whatever they are expected to do they did. அந்த ஒரு ரஷ் அந்த ஹார்மோனல் ரஷ் வந்து throughout the film வந்து காமிக்கணும்னு நினச்சாங்க. பேசிக்காக அந்த ஃபில்ம் வந்து it is full of excess and extremities, but it didn't fit well. If you are a person who watches film for the pleasure or all that, I don't think it will give you that. But இதில் என்னமோ ஒன்று இருக்குது, அது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அந்த என்னமோ இருக்க ஒரு ஆஸ்பெக்ட் வந்து சுத்தமாக லாஜிக் இல்லாமல் ரொம்ப அப்சர்டாக ஏதோ எங்கேயோ ஒரு உலகத்தில் என்னமோ எப்படியோ ஒன்று நடக்குது அப்படி தான். பட் ஒரு பீயிங் ஒரு ஃபெமினிஸ்டிக் ஸ்டாண்ட்லேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிபி ஏறிட்டே போகும். பிகாஸ் அவ்வளோ மிசாஜினி எங்கே என்ன நடக்குது, லைக் அது அந்த பாயிண்ட் நான் போவே இல்லை. அதை விட பெரிய வாய்ட் இங்கே நிறைய இருக்குது. ஸோ இட்ஸ் லைக்
ஏதோ ஒரு உலகத்தில் என்னமோன்னு நடக்கலாம்ல அந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ ஃபீல் த ஹீரோ இஸ் ஐ மீன் த டிரெக்டர் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் இஸ் ஓன் கன்விக்ஷன்ஸ். லைக் எவ்வளோ கிரிட்டிசிசம் எவ்வளோ எப்படி வந்தாலும் நான் இப்படி தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன், அந்த விஷயத்த நான் அப்படி காமிக்கிறேன்னு அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் அக்ரி டு இட், பட் ஓகே அப்படி என்ன தான் அதில் இருக்குது அப்படி வேணால் பார்க்கலான்னு நினைக்கிறேன்.